வணக்கம். இந்த பதிவில் நம்ம வீட்டு ரோஜா செடிகளுக்கு நாம் என்ன உரம் கொடுக்கலான்னு பார்க்கலாங்க. இந்த உரம் ரோஜா செடியை நட்டு 2 நாட்களில் கொடுக்கக்கூடிய உரம். எந்த வகை ரோஜா செடியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து நட்ட பிறகு 2 நாட்களில் கூட இந்த உரத்தை நம்ம கொடுக்கலாம். ஆனால் வளர்ந்த பிறகும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக பூக்கிற நேரத்துலையும் இந்த உரத்தை கொடுக்கலாங்க. அந்த வகையில் இந்த உரமானது வேர் வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அதனாலேயே சின்ன செடியாக இருந்தாலும் சரி, பெரிய செடியாக இருந்தாலும் சரி, நாம் இந்த உரத்தை கொடுக்கலாங்க. இதன் மூலமாக வேர் வளர்ச்சி தூண்டப்பட்டு செடியில் நிறைய துளிர்கள் வரவும், தொடர்ந்து அந்த துளிர்கள் மொட்டுக்களையும் பூக்களையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க அந்த உரத்தை நம்ம கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹியூமிக்னு சொல்லக்கூடிய ஒரு வேர் வளர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு ஆர்கானிக் உரம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் ஹியூமிக் கலந்து நான் எல்லா செடிகளுக்குமே கொடுத்துட போகிறேங்க. முக்கியமாக நட்ட செடிகள் ஒரு வாரத்திற்குள்ளாக ஏதாவது உரம் கொடுக்கணுன்னா இந்த ஹியூமிக் நம்ம கொடுக்கலாம். அது ரோஜா செடியாக இருந்தாலும் சரி, காய்கறி செடியாக இருந்தாலும் சரி, மற்ற பூ வகைகளாக இருந்தாலும் சரி, மர வகைகளாக இருந்தாலும் சரி, நாம் இந்த உரத்தை கொடுத்துட்டோன்னா செடி வேர் விட ஆரம்பிச்சிருங்க. அதன் பிறகு தொடர்ந்து வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். ஆரம்பத்தில் வேறு எந்த கெமிக்கல் உரங்களை கொடுத்தாலும் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஏன்னா செடி ஏதாவது வீணாகிடுமான்னு. ஆனால் இந்த உரம் கொடுக்கும் பொழுது நம்ம தயக்கம் இல்லாமல் இந்த உரத்தை கொடுத்துடலாம். வேர் வளர்ச்சியை தூண்டி செடியை சேஃபாக பசுமையாக வச்சுக்கக்கூடிய உரம் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இந்த உரத்தை முயற்சி செய்யுங்க. ஆன்லைனில் கிடைக்கிது, ஹியூமிக்னு போடுங்க. கிரானுவல்ஸ்லேயும் கிடைக்கிது, பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது, லிக்விடாகவும் கிடைக்கிது. லிக்விடாக இருந்தால் 1 ml எடுத்துக்கோங்க 1 லிட்டர் தண்ணிக்கு. பவுடர் ஃபார்மாக இருந்தால் 1 கிராம் எடுத்துக்கோங்க 1 லிட்டர் தண்ணிக்கு. இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்தால் போதும். இவ்வளோ அழகான பூக்கள் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த டேரி பூ எவ்வளோ அழகாக பூத்திருக்கு பாருங்கள். இதன் வளர்ப்பு குறித்த தகவல்களும் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.